வணக்கம். இன்னைக்கு மாடி தோட்டத்து அப்டேட்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? செடிகள் எல்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு. கார்டன் ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது, பச்சை பசேல்னு. சுரைக்காய் செடி, பீர்க்கங்காய் செடி, காராமணி செடி அண்ட் கோவக்காய் செடி, அவரைக்காய் செடி, தக்காளி செடி எல்லாமே வந்து சூப்பராக வந்துடுச்சு. புதினா எல்லாமே சூப்பராக இருக்குது. செடி அவரை, கொடி அவரை எப்படி 2 டைப்ஸான அவரை வச்சுருக்கேனோ அதே மாதிரி காராமணியும் வந்து செடியும் கொடியும் வச்சுருக்கேன் இந்த வாட்டி. இது வந்து கொடி செடி அவரையும் கொடி அவரையும் எப்படி செடி வந்து குட்டியாக இருக்கும், கொடி வந்து படர்ந்துருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து காராமணிலையும் வந்து 2 வெரைட்டி. அண்ட் பீர்க்கங்காய் வந்து பாலினேஷன் பண்ணது வந்து வந்துடுச்சு, அதை அறுவடை பண்ணுறேன். ஒவ்வொரு செடியிலையும் ஒவ்வொரு காய் தான் வந்தது. குட்டியாக இருக்கிற தொட்டியில் வச்சுருக்கிறதுனால, அதாவது பேக்ஸில் மாடி தோட்டத்தில்ன்றதுனால ரொம்ப கம்மியாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு செடியும் வந்து 3 செடி இருக்குது, ஒரு காய் தான் வந்திருக்கு. அண்ட் பீர்க்கங்காய் வந்து 14லேருந்து 21 நாளுக்குள்ளே அறுவடை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பீர்க்கங்காய் வந்து இல்லை பாலினேஷன் பண்ணி எங்களுக்கு டேட் வந்து கரெக்டாக தெரியல அப்படின்னா ஒரு 12 டேஸ் 13 டேஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த சைஸோடு நின்றுடும், பெருசாகவே ஆகாது. 2-3 டேஸில் அறுவடை பண்ணலன்னா முத்திடும். ஸோ பார்த்து அறுவடை பண்ணிக்கணும். அண்ட் 2வது காய் வந்தது, அதுவும் வந்து பூச்சி கடிச்சிருச்சு. ஸோ பீர்க்கங்காய் ஒவ்வொரு செடியில் ஒவ்வொரு காய் தான். அதை வந்து ஒவ்வொன்றுத்தையும் அறுவடை பண்ணிட்டேன். காலையில் 5 மணிக்கு அறுவடை, அதனால் லைட் போட்டு வந்து அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன் பீர்க்கங்காயை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மறுநாள் வந்து அவரைக்காய் வந்து அறுவடை பண்ணுறேன். அவரைக்காய் வந்து இது வந்து செடியில் வந்த அவரை, அதாவது இதே மாதிரி தான். ஒயிட் கலர் அவரை வந்து செடி அவரை, பர்பிள் கலர் வந்து கொடி அவரை. அதே மாதிரி காராமணியும் பார்த்திங்கன்னா செடி காராமணி, கொடி காராமணி. இது வந்து பர்பிள் கலரில் பூ பூத்து கொஞ்சம் கொடி மாதிரி படர்ற காராமணி. காயே வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து இந்த வெரைட்டி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். மாடி தோட்டத்தில் வந்து அதாவது குட்டி குட்டி கண்டெய்னர்ஸில் வந்து பெருசாக வளரவே இல்லை. அதுவும் வந்து கொடி மாதிரி தான், அதாவது கொடி மாதிரி படராமல் செடி மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இது வந்து செடி அவரை இப்போ கட் பண்ணுறது. செடி அவரை இல்லை, காராமணிக்காய். செடி காராமணிக்காய். செடி எவ்வளோ இருக்கோ கொடியும் அவ்வளோதான் படர்ந்துருக்கு இந்த குட்டி குட்டி கண்டெய்னர் அப்படின்றதுனால. அதெல்லாம் அறுவடை பண்ணிட்டேன். ஒரே ஒரு கோவக்காய் இருந்தது, அதையும் அறுவடை பண்ணியாச்சு. கோவைக்காய், அவரைக்காய் அண்ட் காராமணிக்காய் வந்து அறுவடை. 3 பீர்க்கங்காய் அறுவடை பண்ணேன், 3 வெரைட்டி காயும் அறுவடை பண்ணேன். அண்ட் சுரைக்காய் பார்த்திங்கன்னா ஒரு 60லேருந்து 70 நாளில் மேல் ஃப்ளவர்ஸ் வந்து அதுக்கப்புறம் ஃபீமேல் ஃப்ளவர் வந்தது. இதுவும் வந்து நான் பாலினேஷன் தான் பண்ணது. எதனால் வந்து சுரைக்காயும் பீர்க்கங்காயும் கண்டிப்பாக பாலினேட் பண்ணணும் அப்படின்னா, நைட் டைமில் ஈவினிங் 6 o'clockலேருந்து மார்னிங் 6-7க்குள்ளே வந்து பூத்து அந்த பூ வந்து மறுபடியும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அந்த டைமில் வந்து பீஸோ இல்லை வண்டோ வந்து இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம வந்து பாலினேஷன் பண்ணுறதுனால வந்து காய்கள் வந்து பெருசாகும் அண்ட் நிறையா ஈல்டும் வந்து வர சான்ஸ் இருக்குது. தக்காளியும் வந்து ஃபுல்லாக பூ வந்துடுச்சு, காய் வந்துடுச்சு. தக்காளியும் வந்து ஒரு 2 மாத செடிகள் எல்லாமே. 60 நாள்லேருந்து ஒரு 70 நாள் செடிகள் எல்லாமே வந்து காய் வந்துடுச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு சீசனுக்காக, அதாவது ஃபர்ஸ்ட் டைம், இதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. த்ரூ அவுட் ஆல் ஓவர் த இயர் வந்து தக்காளி வேணும் அப்படின்னா 1.5 month ஒன்ஸு 2 months ஒன்ஸ் வந்து செடிகள் வந்து மறுபடியும் விதையிட்டு நட்டுக்கிட்டே இருந்தோன்னா இந்த காய்கள் முடியும் போதுக்கு அந்த செடிகள் மறுபடியும் வந்துடும் பெருசாகி அப்படின்னு சொல்லி யாரோ சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த வாட்டி மறுபடியும் விதையிட்டேன். கோவக்காய் செடி வந்து முடிஞ்சிடுச்சு, ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகி புதுசாக வந்து துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது குட்டி குட்டியாக வந்து நியூ பட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிட போகிறேன். இந்த ரிமூவ் பண்ண கோவக்காய் செடி வந்து தூக்கி போட போகிறதில்ல, என்னோடய வெஜிடபிள் வேஸ்ட்டில் போட்டு வச்சு அதை வந்து நம்ம ஃபர்டிலைசராக மாற்றிடுவோம். பீட்ரூட் செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அண்ட் தென் செடிகள் வந்து நேச்சுரலாக வளர்க்குறதுனால ஈல்டு வந்து கம்மியாக இருக்குது. அதாவது எந்த ஃபர்டிலைசர்ஸும் வந்து அடிக்கடி கொடுக்கறதில்ல. மண்ணில் வந்து இது இப்போ சொன்னேன் இல்லையா, 2 மாதத்துக்கு ஒரு தடவை மறுபடியும் செடி வளர்க்க போகிறேன் அப்படின்னு. டொமேட்டோ செடி அதை வந்து மறுபடியும் வந்து நடுறேன். ஒரு ஆல்ரெடி இருக்கிற செடிகள் வந்து காய்ச்சிட்ருக்கிற ஸ்டேஜில் மறுபடியும் குட்டியாக செடிகள் வந்து நடுறேன். தக்காளி செடிகள்.
அண்டு வெத்தலை வள்ளிக்கிழங்கு வந்து ரொம்ப ஃப்ளாப் ஆகிடுச்சு. போன வாட்டி நல்லா வந்தது மாடி தோட்டத்தில்னு இந்த வாட்டி ட்ரை பண்ணேன். பார்த்தா ரொம்ப குட்டியாக வந்து மறுபடியும் லெமன் சைஸ் தான் வந்திருக்கு. இது ஃபெயிலியர். நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் ட்ரை பண்ணணும். இது இன்னியோட மாடி தோட்டத்து அப்டேட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நிறைய அப்டேட்ஸ்க்காக கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.